الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد. باب قول الله تعالى أفأمنوا مكر الله فلا يأمن مكر الله إلا القوم الخاسرون. இனித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பிரதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் முந்தைய அமர்வில் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, தவக்குல் என்ற விஷயங்களை பார்த்தோம். அதேபோல் அதற்கு முன்னால் அல்லாஹை நேசிப்பதும் அல்லாஹை அஞ்சுவதும் அல் மஹப்பா வல் ஹவுஃப் என்ற இரண்டு விஷயங்களையும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு சூரத்துல் ஆராஃபுடைய 99வது வசனத்தை கொண்டு இருக்கின்றது. இதில் அல்லாஹுடைய சூழ்ச்சியிலிருந்து மனிதன் அவன் தீர்ந்து விட்டதாக நினைக்கின்றான், அல்லது அவன் பாதுகாக்கப்பட்ட நிலையிலாக இருக்கின்றான் என்று நினைக்கிறான். அப்படி இருக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இங்கு எச்சரிக்கை விடுகின்றான். அதைதான் அல்லாஹு தஆலா இந்த திருமறையில் சொல்லும் ஒரு வசனத்தில் அஃப அமினு மக்ரல்லாஹி ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். அல்லாஹ்வின் சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா? நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாஹ்வின் சூழ்ச்சியிலிருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார். இங்கு முதல் விஷயம் அல் அம்னு மின் மக்ரில்லா. அல்லாஹு தஆலாவுடைய சூழ்ச்சியிலிருந்து மனிதன் மிகவும் கவலையற்றவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த நிஅமத்துகளும் கொடுத்த அருட்கொடைகளும் அதற்குரிய உரிமைகளை நாம் செலுத்தவில்லை என்றால் அந்த அருட்கொடைகள் நமக்கு பாதகமாக அமையும். அது அல்லாஹுடைய சூழ்ச்சியாகவே அமைந்துவிடும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நியமத்துகளை கொடுக்கின்றான், எல்லாருக்கும் கொடுக்கின்றான். அதை இந்த நியமத்தையும் அருட்கொடை, அது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதைவிட மிக முக்கியமான சொல்லும் பொழுது ஈமானுடைய பாக்கியமாக இருக்கலாம். நம்முடைய குடும்பம், நம்முடைய மக்கள், பொருளாதாரம், வசதி, பாதுகாப்பு, இது அனைத்துமே அல்லாஹுடைய நியமத்துகள், அல்லாஹுடைய அருட்கொடையில் ஒன்று. இப்போ நாம் இதை பெற்றுவிட்டு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? பொதுவாக நன்றி செலுத்துவது என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம்? அல்லாஹை புகழ்வது, அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்துவது, இவ்வளவுதான். யா அல்லாஹ், உனக்கே அனைத்து புகழும், நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று கூறிவிடுவது அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வதா என்றால் கிடையாது. உண்மையாக அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வது, அவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவன் கொடுத்த நியமத்துகளை சரியான முறையில் பயன்படுத்துவது. எதற்காக அதை அவன் கொடுத்தானோ அதற்காக மட்டுமே பயன்படுத்துவது. அந்த அருட்கொடையை பெற்று அல்லாஹை புகழ்வது, இது அனைத்துமே அல்லாஹ் கொடுத்த எனக்கு நியமத்து தான், என்னுடைய முயற்சிகள் எதுவுமே கிடையாது என்ற அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் முன்னால் நாம் சமர்ப்பிப்பது. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த விஷயத்தை செலவு சரிய செய்யவில்லை என்றால், அதை சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றால், அதை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அது என்னவாகும்? அது நமக்கு நிஅமத்தாக இருக்காது, நிக்கமத்தாக மாறிவிடும். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையாக அது மாறும். அதனால் தான் அங்கு அல்லாஹு தஆலா இந்த திருமறை சூரத்துல் ஆராஃபுடைய 99வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அதற்கு முன்னால் வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய சமுதாயம் யார் அல்லாஹு தஆலாவை நிராகரித்தார்களோ அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா வரிசையில் சொல்லும் பொழுது அந்த ஊர்வாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றார். أَوَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَنْ يَأْتِيَهُمْ بَأْسُنَا بَيَاتًا وَهُمْ نَائِمُونَ أَوَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَنْ يَأْتِيَهُمْ بَأْسُنَا ضُحًى وَهُمْ يَلْعَبُونَ
அஃபஅமினு மக்ரல்லாஹி ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். அல்லாஹ் அவ்வூர்வாசிகள் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களுக்கு வந்து அடையாது என பயமில்லாமல் இருக்கின்றார்களா? அல்லது அவ்வூர்வாசிகள் கவலையில்லாது பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை அடையாது என பயமில்லாமல் இருக்கின்றார்களா? அல்லாஹ்வின் சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா? நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாஹ்வின் சூழ்ச்சியிலிருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள். இங்கு 2 வசனங்களை சொல்லி, முதல் விஷயம், இரவில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் யாருக்கு வரும்? யாருக்கு கவலை இல்லையோ, யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை என்று இல்லையோ அவனுக்கு தான் தூக்கம் வரும். அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்து கொண்டு ஒரு மனிதனால தூங்க முடியாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை இறங்கும், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்றால் தூங்கவே மாட்டான். சில ஊர்களில் சில நாடுகளில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பதற்றம் நிலையாகவே இருக்கும். என்ன ஆகும் என்று தெரியாது, இரவுல என்ன ஆக போகும் என்று. இப்படிப்பட்ட நிலையில் தூக்கமே வராது. இப்போ இங்கு அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கையாக கேட்கின்றான், என்ன இவங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சூழ்ச்சியில் இருந்து அச்சம் இல்லையா? இவர்கள் எந்த ஒரு கவலையின்றி தூங்குகின்றார்கள், அவ்வளவு தூக்கம் அவங்களுக்கு, அல்லாஹுடைய தண்டனை அவர்களை வந்து தீண்டாது என்று அவ்வளவு கேரண்டியாக அவங்க இருக்கிறாங்களா? அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டு இவ்வளவு நிம்மதியான முறையில் தூங்குகின்றார்களா? அதே போல காலையில் எந்த ஒரு கவலையின்றி விளையாடுகின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய சூழ்ச்சி அவர்களை வந்து சூழ்ந்து கொள்ளும், அவர்களை அழித்து விடும் என்று எந்த ஒரு பயம் இல்லாமல் விளையாடுகின்றார்களா? விளையாடுவது என்பது பார்க்கும்போது யார் விளையாடுவார்கள்? எந்த ஒரு கவலை இல்லாமல், எந்த ஒரு அச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது மக்கள் விளையாடுவார். அச்சமுள்ள காலத்தில் விளையாடுவது என்பது சாத்தியம் கிடையாது. இந்த 2 நிலையிலும் இவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை வந்துவிடும். அவனுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, எப்பொழுது வேண்டுமென்றாலும் தண்டனை வந்துவிடும் என்று இவர்களுக்கு அச்சம் இல்லையா? அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையாகவே யார் அல்லாஹ் தஆலாவை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த அச்சம் இல்லாமல் வாழ்வாங்க. அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளத்தில் இன்னருக்கும் எப்பொழுதுமே அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வசனத்தின் இந்த தலைப்பின் கீழ் முதல் விஷயம் அல் அம்னு மின் மக்ரில்லா, இது பெரும் பாவத்தில் ஒன்று. அல்லாஹு தஆலா உடைய சூழ்ச்சியிலிருந்து அவன் தீர்ந்து இருப்பது, ஹாயாக இருப்பது, எனக்கு எந்த ஒரு கவலை இல்லை, எனக்கு எதுவுமே வந்து தீண்டாது என்று அவன் மாறு செய்துவிட்டு பாவங்களை செய்துவிட்டு ஏதோ எதுவுமே செய்யாத போலவே அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் நிலையாது, அவனுக்கு ஏற்படாது என்று அவன் ஜாலியாக இருப்பது என்பது இது பெரும் பாவத்தில் ஒன்று. அதே போல் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது உமை யக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன், அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது வழிகெட்டவர்களை தவிர வேறெவர் தம் இறைவனுடைய அருளை பற்றி நிராசை கொள்வார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார். இப்போ 2வது விஷயம் இந்த தலைப்பில் பார்க்கும் பொழுது அல் கனூது மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைவது, இதுவும் ஒரு குற்றமாக இருக்கிறது. நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம், ஒரு முஃமின் என்பவன் அவனுடைய எடுத்துக்காட்டு பறவை போல. பறவைக்கு 2 இறக்கைகள் இருக்கும். அந்த 2 இறக்கைகள் கொண்டுதான் மேல் வானத்தில் பறக்கும். ஒன்று இருந்தால் பறக்க முடியாது, அல்லது ஒன்று அதை சுருட்டி கொண்டாலும் விழுந்துவிடும். அதே போலதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய மஹப்பாவும் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அச்சமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 2ம் நடுநிலையில் இருந்தால்தான் அவன் சரியான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த வசனத்தில் இங்கே 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒருவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு எந்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கா, எந்த ஒரு அச்சம் இல்லாமல் அவன் இருக்கிறான். இதுவும் இதற்கு முரணானது, அச்சத்திற்கு முரணானது. அதே போல 2வது அல் கனூது மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை ஆகிவிடுகின்றது, சோர்வடைந்து விடுகின்றது, அவன் நம்பிக்கை இழந்து விடுகின்றான். இதுவும் என்ன? மஹப்பா, அல்லாஹ் மீது ஆதரவு வைப்பது, அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய விஷயத்துல அவன்
பின்தங்கி விடுகின்றான். இப்ப இரண்டுமே ஒரு பெரும் பாவத்தில் ஒன்றானது. இரண்டுமே என்ன? கபாயிர் மினல் கபாயிர் அல் யஸு மின் ரௌஹில்லா அல் யஸு மின் ரௌஹில்லா வல் அம்னு மின் மக்ரில்லா. அல்லாஹ்வுடைய பெரும் பாவத்தில் ஒன்றானது அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைவது. இரண்டாவது அல்லாஹு தஆலாவுடைய சூழ்ச்சியிலிருந்தும் அவருடைய தண்டனையிலிருந்து எந்த ஒரு கவலை இல்லாமல் அவன் தீர்ந்திருப்பது. இது இரண்டுமே பெரும் பாவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்திருக்கின்ற வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நாம் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய அச்சமும் இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஆதரவும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இது இரண்டுமே இழந்து விடக் கூடாது. ஒன்று அல்லாஹு தஆலாவுடைய அச்சம் எப்பொழுது? பாவம் செய்வதற்கு முன்னால். நான் அவருக்கு மாறு செய்து விட்டேன் என்றால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான், அல்லாஹ் கொடுத்த எனக்கு அருப்படை அவன் எடுத்துக் கொள்வான், அல்லாஹ் எனக்கு சோதனையில் அவன் ஆழ்த்துவான் என்ற அந்த அச்சம் இருந்து அவன் அந்த பாவத்தை விடுவான். அவனுடைய மனோ இச்சை கட்டுப்படுத்தாமல் அவன் தவறு செய்து விட்டான் என்றால் அடுத்ததாக அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய ஆதரவு, நிராசை அடைய மாட்டான். அவன் மாறாக, சரி நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ் நீதான் மன்னிக்க கூடியவன், நீ எதையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன், ஆற்றல் மிக்கவன், நீ எல்லாரையும் மன்னிக்க கூடியவன், நான் உன்னை ஆதரவு கொள்கின்றேன், உன்னை நம்பி இருக்கின்றேன், நீ என்னை மன்னிப்பாயாக. அவன் நிராசையாவது கிடையாது. இப்போ எவ்வளவு தவறுகள் நாம் செய்தாலும் அன்புக்குரியவர்களே, நிராசை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்கின்றான். ஹதீஸுல் குதுஸியில் வரக்கூடிய வார்த்தை, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு, இன்ன இல்லை அப்த, அல்லாஹு தஆலாவுக்கு அடியார்கள் இருக்கிறாங்க. ஒரு அடியான் என்ன செய்கின்றான்? பாவம் செய்கின்றான். அவன் தன்னிடம் கூறிக்கொள்கின்றான், எனக்கு ஒரு ரப்பு இருக்கின்றான், அவன் என்னை நாடினால் என்னை தண்டிப்பான், அவன் விரும்பினால் என்னை மன்னித்து விடுவான், நான் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். அல்லாஹ் கூறுகிறான், என்னிடம் அவன் பாவ மன்னிப்பு தேடுகின்றான், நான் அவனை மன்னித்து விடுகின்றேன். திரும்பவும் சில நாட்களுக்கு பிறகு, சில காலங்களுக்கு பிறகு திரும்பவும் தவறு செய்கின்றான். திரும்பவும் அவன் என்ன நினைக்கின்றான்? எனக்கு என்று ஒரு ரப்பு இருக்கின்றான், என்னை நாடினால் தண்டிப்பான், அவன் என்னை விரும்பினால் அவன் மன்னிப்பான், ஆக நான் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று அவன் பாவ மன்னிப்பு தேடுகின்றான், தௌபா செய்கின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவனை மன்னிக்கின்றேன். இதுவரை இதே மாதிரி 3 தடவை சொல்லிவிட்டு எதுவரை அவருடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு இருந்து கொண்டே இருக்குமோ, என் மீது அவன் ஆதரவு வைத்துக் கொண்டே இருப்பான், நிராசையாக மாட்டான், என்னுடைய ரஹ்மத்தையும் என்னுடைய அருளையும் கருணை கொண்டு நிராசை அடைய மாட்டானோ அதுவரை அவனை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலாவும் கூறுகின்றான். இது ஹதீஸுல் குதுஸில் வரக்கூடிய வார்த்தை. இப்போ எப்பொழுதும் என்பவர்களே, இந்த நிராசை அடைவது என்பது இது நம்மை அழித்துவிடும். ஷைத்தான் நம்மை என்ன செய்வான்? கடைசி கட்டத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நிராசை அடையக்கூடிய நிலை ஏற்படுத்துவான். இதுவும் ஒரு பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது. இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இதுக்கு மேலேயும் உனக்கு மன்னிப்பு தேவை என்று கிடைக்கும் என்று நீ ஆதரவு கொள்றியா? இப்படிப்பட்ட கேடுகட்டவனாக இருக்கக்கூடிய நீ அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பெற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிட்டுக் கொண்டு, உனக்கு என்ற எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அவனுடைய தண்டனைக்கு எதிராக, நீ நாடக்கூடிய இடத்தில் நீ சொர்க்கத்தில் செல்ல முடியாது, மலக்குமார்கள் உன்னை பிடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ தாமதப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீ, உனக்கு இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு உனக்கு இன்னும் கருணை கிடைக்கும், உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன், உனக்கு எப்பொழுதுமே கிடைக்காது என்று நமக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? மனசுல ஆழ்த்தி கொண்டே இருப்பான், உள்ளத்தை போட்டு கொண்டே இருப்பான். அப்ப என்ன அவன் கடைசி கட்டத்தை, சரி போடா, இவ்வளவு பாவங்கள் செஞ்சு எனக்கு மன்னிப்பே இல்லைன்னா அவ்வளவு அப்படியே இருந்துடுறேன், என்னாவது பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திலிருந்து நிராசையை படுத்தி விடுவான் ஷைத்தான். அதுதான் இருக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, நபியே குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நபியே என்னுடைய அடியார்களிடம் நீங்கள் சொல்லிவிடுங்கள், யார் அவர்கள் மீது பாவம் செய்து கொண்டார்கள், அநியாயம் செய்து பாவங்களுக்கு பாவம் செய்து தன் மீது அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களை நிராசை அடைய வேண்டாம் என்று சொல்லுங்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவனே மன்னிக்க கூடியவனும் கருணையாளனாக இருக்கின்றான். இங்கு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நிராசை என்ற விஷயங்கள் வரக்கூடாது. இரண்டாவது, அதே போல
அல் அம்னு மினல் மக்கர், அல்லாஹுடைய சூழ்ச்சி, அல்லாஹுடைய பிடியில் இருந்து நம்ம என்ன இருக்கக்கூடாது, அச்சமின்றி இருக்கக்கூடாது. எப்பொழுது வேண்டும் என்றாலும் நம்மை அல்லாஹு தாலா தண்டிப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு நரம்பு அல்லாஹு தாலா பிடிச்சு விட்டான்றா என்ன நிலை ஏற்படுது நமக்கு. சில நேரத்தை தூங்கி எழுந்துக்கும் பொழுதோ அல்லது உட்கார்ந்து எழுந்துக்கும் பொழுதோ எங்கேயாவது பிடிச்சு விட்டுன்னா துடிச்சு விடணும். சின்ன ஒரு விஷயத்திற்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தாலா ஒரு நரம்பை அவன் கொடுத்த விஷயத்தை, ஒரே ஒரு விஷயத்தை அவன் பிடுங்கி விட்டான், நிப்பாட்டி விட்டான். அவனுடைய கட்டளை அவன் அந்த விஷயங்கள் அது செயல் அடைந்து விட்டு விட்டதென்றால் என்ன செய்ய முடியும்? இப்போ அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹுடைய தண்டனை இருந்து, அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்ம அஞ்ச வேண்டும். அதே போல அல்லாஹு தாலா ரஹ்மத்திலிருந்து நம்ம எப்பொழுதுமே நிராசை அடையக்கூடாது. அப்போ நிராசை அடையக்கூடியவன் யாராக இருப்பான்? அவன் வழி கெட்டவனாக தான் இருப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கபாயிரை பற்றி கேட்கப்பட்டது. சுஇல அனில் கபாயிர், பெரும் பாவத்தை பற்றி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ் வல் யஅஸு மின் ரௌஹில்லாஹ் வல் அம்னு மின் மக்ரில்லாஹ். முதல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஷிர்க் செய்தல். இரண்டாவது வல் யஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து அவன் நிராசை அடைவது. வல் அம்னு மின் மக்ரில்லாஹ், மூன்றாவது அல்லாஹுடைய சூழ்ச்சியிலிருந்து அவன் தீர்ந்திருப்பது, எந்த ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு அச்சம் இல்லாமல் இருப்பது. இது மூன்றுமே கபாயிர், பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கிறது. பெரும் பாவம் என்பது வெறும் 7 8 என்று கிடையாது. கண்ணியத்துக்குரியது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் பாவங்களுடைய பட்டியலை கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் சில சில விஷயங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போ பெரும் பாவங்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக எதை நாம் சொல்வோம்? எந்த விஷயத்திற்கு அல்லாஹுடைய சாபம் நிகழும் என்று சொல்லப்பட்டதோ, அல்லாஹுடைய கோபம் இறங்கும் என்று சொல்லப்பட்டதோ, அது அனைத்துமே பெரும் பாவத்தில் வரும். எங்கு அல்லாஹு தஆலா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத் சபித்திருக்கின்றான், அல்லாஹு தஆலாவுடைய சாபம் நிலவட்டும், அல்லது அல்லாஹு தஆலா சபித்து விட்டான் என்ற விஷயங்கள் வருகின்றதோ, அதே போல அல்லாஹு தஆலாவுடைய கோபம் நிகழ்கின்றது இதனால என்று வருகின்றதோ, இது அனைத்துமே பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கின்ற இங்கு நமக்கு உலமாக்கள், அறிஞர்கள் இதன் அடையாளம் காண்பிக்கின்றனர். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இந்த 2 விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் என்ன செய்யக்கூடாது? நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து என்னை யாரும் கேட்க மாட்டான், என்னை யாரும் பிடிக்க மாட்டான் என்று நினைக்கக்கூடாது. மனிதன் அவன் என்ன இருந்தாலும் அவன் மிகவும் ஒரு வலுவை இழந்தவன், அவன் மிகவும் ஒரு பலவீனமானவன். படைப்பினங்களை பார்க்கும்போது பலவீனமான ஒரு படைப்பினமா அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு எல்லா விஷயங்களையும், வசதி வாய்ப்புகளையும், சகல சௌபாகியங்களையும் இந்த உலகத்தில் அவனை கொடுத்தான். ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமியா. இந்த உலகத்தில் இருக்க, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் யாருக்காக படைத்தான்? உங்களுக்காக தான் படைத்தான். எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹை வணங்கி வெளிப்படுவதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்று நமக்கு வசனங்கள் காண்பிக்கின்றன. ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 விஷயம், அல் அம்னு மின் மக்ரில்லாஹ் வல் யஅஸு மின் ரௌஹில்லாஹ், இது இரண்டுமே இருக்கக்கூடாது. ஏனென்றா இது அல் அம்னு மின் மக்ரில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலிலிருந்து நாம் என்ன செய்யறோம்? அவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் நான் கொடுப்பது கிடையாது. அவன் என்ன செஞ்சிருவான்? என்ன யாருமே என்னை எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய ஆள் வளம் இருக்கட்டும், என்னுடைய சக்தி இருக்கட்டும், இதை கொண்டு என்னை யாரும் செய்துவிட முடியாது என்று நினைக்கிறது என்பது என்ன? அல்லாஹுடைய ஆற்றலை நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல அல்லாஹு தஆலா உடைய ரஹ்மத்தை அவன் ரஹ்மத்திலிருந்தும் மற்றும் அவனுடைய மன்னிப்பிலிருந்து அவன் நிராசை அடைவது என்பது என்ன? அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலில் ஒரு விதமான ஒரு விதமான ஒரு குற்றம் வைக்குவது போலதான் ஆகும். அல்லாஹ் ஆடக்கூடியவனை மன்னிப்பான், அதில் நாம நிராசை அடைவது என்பது நமக்கு கிடையாது. ஆக இந்த விஷயத்தை நினைக்கொள்ளும். இது அனைத்துமே தௌஹீதுடைய விஷயங்கள். ஏன் சொல்லப்பட்டது? இது இரண்டுமே என்ன? தௌஹீதுக்கு முரணான ஒரு விஷயம். தௌஹீத் என்பது அல்லாஹுடைய உரிமைகள், அடியார்கள் மீதில் உள்ள விஷயங்கள். அது அவனுக்கு மட்டுமே நான் சமர்ப்பிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த 2 விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எப்பொழுதுமே நாம் அல்லாஹு தஆலாவுடைய
அல்லாஹ்வுக்கு மாறு செய்த நிலையில் வாழும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நாம தவிர்த்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக உண்மையான ஒரு அடியார்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கின் பாக்கியத்தில் என்றென்றும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.